உலகத்தின் படைப்பு. அழகான மலைப்பிரதேசம், அதில் பச்சல் பசேல் காடு, அதிகமான பறவைகள், விலங்குகள். தேவன் தினமும் வந்து பார்த்து அவைகளை விசாரிப்பார். ஆம், நம்மையும் தான். நாம் தான் அந்த சிலாக்கியத்தை இழந்து போனோம். நம் பாவம்தான் தேவனை விட்டு நம்மை விலக்கிச்சு. என்றாவது ஒரு நாள் நாம் அவரை அண்டிக் கொள்வோம் என்று அவர் நமக்காக காத்திருந்தார். தலைமுறைகள் பல தாண்டின. சிலர் கர்த்தரை நேசித்தார்கள், சிலர் பிறந்த பலனை பூமியில் தேடி அலைந்தார்கள். ஆதாமின் 3ஆம் மகன் சேத். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவன் பேர் ஏனோஸ். அப்பொழுதுதான் மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏனோசின் மகன் கேனான். கேனானின் மகன் மகாலயேல். மகாலயேலின் மகன் யாருத். யாருத்துக்கு மகனாக பிறந்த ஏனோக்கு. ஏனோக்கு தான் கர்த்தருடனே 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆம், அவன் சந்ததியிலே மெத்துசலாவை ஏனோக்கு பெற்றான். மெத்துசலாதான் லாமெக்கை பெற்றான். லாமெக்கு நோவாவை பெற்றான். நோவா கர்த்தருக்கு பயந்தவன், அவரை தேடுகிறவன். இவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஆராதித்த கர்த்தருடைய சந்ததி. லாமெக்கு நோவாவை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அப்பொழுது பூமியில் மனுஷர் பெருக துவக்கி குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே என்று சொல்லி அவன் ஆயுளை 120 வருஷமாக குறைக்கிறார். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை மணந்ததினால் ராட்சதர் பிறந்தார்கள். மனுஷனின் அக்கிரமம் பெருகினது. அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் வருத்தப்பட்டார். மனுஷனை உண்டாக்கினது எனக்கு மிகவும் மனஸ்தாபமாக இருக்கிறது. அவர் கோபப்பட்டு மனுஷர் முதற்கொண்டு ஊரும் பிராணிகள், பறவைகள், விலங்குகள் அனைத்தையும் நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுதுதான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஆமென்.